சௌகார் ஜானகி அவர்களுடைய மறைவை தொடர்ந்து அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் நிறைய பிரபலங்கள் இணைய இருக்கிறார்கள். அந்த வகையில் நம்மோட இப்போ திரு ரத்தம் ராதாரவி அவர்கள் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், சௌகார் ஜானகி அம்மா அவங்களுடைய நினைவுகள் பற்றி சொல்லணும்னா நீங்கள் என்ன விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுவீங்க சார்? அவங்களுடைய இரங்கல் பற்றியும் நீங்கள் பதிவு செய்யலாம் இந்த தருணத்தில். அவங்க என் குடும்பத்துல ஒரு ஆளு, அதாவது என் குடும்ப நண்பர். அவரு குடும்பத்தில் ஒருவா. எங்க பெரிய கசலங்க அது இது எல்லா ஃபங்க்ஷன்லயும் வந்து கலந்துக்குவாங்க அவங்க. ஒண்ணு என்னன்னா போல்டானவங்க. அந்த போல்ட்னஸ்னா டு த கோர். சொன்னா தெரியாது, அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. பட் வெரி நைஸ் லேடி. அண்ட் அவங்க வந்து லண்டன்ல பிறக்கலாம், அவங்க சிஸ்டர் தான் பிறந்தாங்க. பட் இவங்க பேசுற இங்கிலீஷ்ல தாறுமாறா இருக்கும், அப்படியே எல்லாரும் அசத்தி வச்சிருக்கும். ஷீல் பி வெரி ஸ்ட்ரிக்ட் இன் எவ்ரிதிங். அதே மாதிரி டைமிங்க்கு வர்றது, டைமிங்க்கு போறது, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நம்ம. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து உயிர் உள்ளவரை உஷா அந்த வீட்டுல தான் எடுத்தோம். அதை எடுத்துட்டு இருக்கும் போது நான் ஷூ போட்டுட்டு வருவேன், அந்த வில்லன் கேரக்டர்ன்றதுனால. பட் நான் அப்படியே மேல போயிட்டேன். டிஆர் சார் கூட கேட்டாரு, என்ன நீ மட்டும் மேல போறேன்னு. ஏன் சார், யார் யார் நம்ம செருப்பு உள்ள போட்டு வராதுன்னு சொல்லுதுப்பா. பட் எனக்கு வந்து அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ன்றது பாதி பேருக்கு தெரியாது. நாங்க எவ்வளவு நெருக்கம்ன்றது பாதி பேருக்கு தெரியாது. அண்ட் ஒன் மோர் திங், எதிர்நீச்சல் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் உரிமையோட எங்க அப்பா எங்க அண்ணனை பார்த்து என்னடா ரத்த கண்ணீர் ராத மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு உறவு உண்டு. இப்ப நீங்க சொல்லும் போது கூட எனக்கு சௌகாரமா இறந்துட்டாங்கன்னா என்ன ஃபீலிங். நான் போயிருந்தேன் பெங்களூருக்கு ஒரு தடவை அவங்களை பாக்குறதுக்கு. அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப தூரத்துல வீடு. யாரோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன கூப்பிட்டு போனாரு. ஒண்ணுமில்லை, என் பையனுடைய கல்யாண பத்திரிக்கை வச்சுட்டு அவங்கள பார்த்தேன். ஷீ இஸ் ஒன்லி உமன். அங்கதான் ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க அந்த வீட்டுல. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி கிரீன்ஸ் அது இது ஏகப்பட்ட செடியெல்லாம் வளர்த்து வச்சிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், வெரி நைஸ் லேடி. மற்ற இதெல்லாம் பேசக்கூடிய எங்க அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு அவங்க தான். எதுவா இருந்தாலும் சாதாரண கேட்டுக்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்லுவார் வீட்டுல பேசும்போது. எங்க அம்மாவுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க அவங்க. ஐ எம் வெரி சேட் நம்ம கிட்ட அவங்க இல்லையேன்னு. ஏன்னா இனிமேல் அந்த மாதிரி படங்களுக்கு ஒரு கேரக்டர் பிக்ஸ் பண்ணதா இருந்தாலும் முடியாது. ஏன்னா எதிர்நீச்சல் ஒரு படம் போதும் அவங்களுடைய ரெக்கார்டு பிரேக். வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்க இஸ் a very nice lady, hearts of hearts, helping tendency எல்லாம் இருக்கு. பட் அவங்களுடைய வாரிசுகள் இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடக்கூடாது. அவங்களுடைய வாரிசுகள் ஒரு வைஷ்ணவி மட்டும் என்னோட என் படத்துல நடிச்சாங்க. நானே போய் கேட்டேன். சின்னமுத்துன்ற படத்துல எனக்கு ஜோடியா நடிச்சாங்க. ரொம்ப அப்படியே சௌகாரமா மாதிரியே இருப்பாங்க பாக்கிறதுக்கு. ஒரு எக்ஸலன்ட் ஃபீலிங் when we go inside the house. இப்ப இந்த பெரிய வீட்டுல சென்டர் ரோட்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு. she was in Bangalore when I saw her. anyhow நீங்க சொல்லும்போது ஷாக் ஆயிட்டேன், அவ்வளவுதான். தேங்க்யூ. நன்றி சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.